வணக்கம். ஜூலை 16ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குங்க. டவ் ஜோன்ஸ் 0.3% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.4%, நாஸ்டாக் 0.6% கூடுதலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. நம்ம ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி பார்க்கும்போது சவுத் கொரியாவுடைய காஸ்பி 5% வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு நம்ம காலையில் டைமில். அதே போல் ஜப்பானுடைய நிக்காயும் 3% வீழ்ச்சியாக பார்த்துருந்தது நம்ம காலையில் டைமில். நம்ம நிஃப்டி 50 ஓப்பனிங்கில் 0.3% கூடுதலாக ஓப்பன் ஆயிருக்கு. இன்ட்ராடேயில் 0.5% வரைக்கும் அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஆயில் விலை இன்றைக்கி தொடர்ச்சியாக 4வது நாள் அதிகரிச்சிருக்குங்க. ஒரு பேரலுக்கு $85 பக்கத்தில் இருக்குது. பிரெண்ட் க்ரூட். அமெரிக்கா ஈரான் போர் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பேச்சுவார்த்தை துவங்குற மாதிரி இப்போதைக்கு இல்லை. ஈரான் தற்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்திட்டிருக்கக்கூடிய MOU மீறி இருக்கிறாங்க. அதனால் ஈரான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறதில்லை. இப்போதைக்கு நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லைன்னு ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு வின்ஃபால் டேக்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. டீசல் மற்றும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ஏற்றுமதிக்கான வரியை அவங்க அதிகரிச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் குறைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வருது. டீசலுக்கான வின்ஃபால் டேக்ஸ் முன்ன இருந்தது $8.5 ஒரு லிட்டருக்கு, அது $15.5 உயர்த்தி இருக்கிறாங்க. ஏடிஎஃப்க்கு இப்போ இருக்கிறது $7.50. இந்த மாற்றத்திற்கு பிறகு $14.50 உயர்த்தி இருக்கிறாங்க. பெட்ரோல் எக்ஸ்போர்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன இருந்தது $4 ஒரு லிட்டருக்கு, இப்போ $2.50 குறைச்சிருக்கிறாங்க. நிஃப்டி 50 சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை CLSA தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கணிப்பு நிஃப்டியுடைய சப்போர்ட் 23,100லிருந்து 23,103 பக்கத்தில் இருக்கும்னு அவங்க கருதுறாங்க. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் 24,500லிருந்து 24,515 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொல்கிறாங்க. அதாவது மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லாவே கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க CLSA. அது வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க CLSA. பேங்க் ஆஃப் கொரியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. 2.75%, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. ஜனவரி 2023க்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக அவங்க விலையை ஏற்றுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷனும் வெளியே இருக்குங்க. ஜூன் மாதத்திற்கானது 3.2% இருக்காங்க. அது 2023க்கு பிறகு அதிகமான இன்ஃப்ளேஷன் நம்பர் இப்போ தான் வந்திருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் உயர்த்தி இருக்கிறாங்க பேங்க் ஆஃப் கொரியா. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஞ்சல் ஒன் இன்ட்ராடேயில் 2% பாசிட்டிவாக இருந்தது, 2% நெகட்டிவாக இருந்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அதிகரித்தது. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்குங்க. 3% பாசிட்டிவாக இருந்திருக்காங்க, 2% நெகட்டிவாக இருந்திருக்காங்க. ICICI லொம்பார்ட் 15% வீழ்ச்சியாக பார்த்துருக்கு இன்ட்ராடேயில். க்ரோ வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். HDB ஃபினான்ஷியல் 5% அதிகரித்தது இன்ட்ராடேயில். ஆனால் அந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. MRPL மேங்களூர் ரிஃபைனரி 12% அதிகரித்தது. பேடிஎம் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேயில் 2% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஜூலை 20ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. முன்னவே கம்பெனி அறிவித்தது குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதாக சொல்லியிருந்தாங்க ஜூலை 20ஆம் தேதி. இப்போ போனஸ் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பேடிஎம் 2021 தான் பேடிஎம் லிஸ்ட் ஆனது. 2022 டிசம்பரில் அவங்க பைபேக் நடத்தியிருந்தாங்க. ஓப்பன் மார்க்கெட் வழியாக பைபேக் நடத்தியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அவங்க அறிவிச்சாங்கன்னா, போனஸ் அறிவிச்சாங்கன்னா இது முதல் போனஸாக இருக்கும் பேடிஎம்க்கு. ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது, ஒருவர் கொல்லப்பட்டிருந்தாருன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ தமிழக அரசு கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே சரி செய்து பாதுகாப்பு அதிகரித்ததற்கு பிறகு இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வழங்கியதற்கு பிறகு தான் நீங்கள் ஆலையை திறக்க வேண்டும்ன்ற தமிழக அரசு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை சரி செய்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங். இந்தியா பெஸ்டிசைட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கி இருக்கிறாங்க. 10% அதிகரித்தது. அவங்களுடைய ஒரு ஃபங்கிசைட் ப்ராடக்ட்டுக்கு யூரோப்பியன் யூனியன் டெக்னிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கும் விற்பனைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா பெஸ்டிசைட்ஸ். அமர் ராஜா தரப்புல அப்டேட் இருக்குது. 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தெலங்கானா மாநிலத்தில் கஸ்டமர் குவாலிஃபிகேஷன் பிளான்ட் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. கமர்ஷியல் செல் ப்ரொடக்ஷன் அடுத்த ஆண்டு துவங்க இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அமர் ராஜா.
பிசி ஜுவல்லர்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க கடன் அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. கடன் இல்லா கம்பெனியா மாற வேண்டும்னு சொல்லியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். நேத்து கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்க பிசி ஜுவல்லர்ஸ். அது வேற செய்தி. அவங்களுக்கு சாதகமாக அப்பல்லட் ட்ரிபியூனல் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்ற செய்தி பார்த்துருந்தோம். இப்போ என்ன கம்பெனி தரப்புல அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, மேலும் ஒரு வங்கி கிட்ட இருக்கு வாங்கி அவங்க கடனை அடைச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 14 வங்கிகள் கிட்ட கடன் இருக்கு இன்னும். அதுல இப்ப 4 வங்கிகள் கிட்ட கடனை அடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிசி ஜுவல்லர்ஸ். நம்ம முன்னவே செய்தி பார்த்திருந்தோம் 2 பேருக்கு அடைச்சிருக்கிறாங்கன்னு. இப்போ ஒட்டுமொத்தமா 4 பேருக்கு அடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பிசி ஜுவல்லர்ஸ். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் ஜூன் மாதம் மற்றும் Q1க்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன் மாதத்தில் பேசஞ்சர் டிராஃபிக் 97.6 லட்சம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 0.3% விழுந்திருக்கு. Q1ல பார்க்கும்போது 3.02 கோடி அது ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. அதே போல் டெல்லி ஏர்போர்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. Q1ல பேசஞ்சர் டிராஃபிக் 2.04 கோடி இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. கார்கோ வால்யூம் ஹேண்டில் பண்ணதும் ரெக்கார்டை எட்டியிருக்கு டெல்லி ஏர்போர்ட்ன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. நாக்பூர் ஏர்போர்ட்டுடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் அவங்க துவங்கி இருக்கிறாங்க. அதே போல் போகாபுரம் ஏர்போர்ட்டுடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் 97.7% எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. லிஸ்டிங் 26% கூடுதலாக இருந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்துருக்காங்க. க்ரோ நிறுவனத்திற்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 230, புது டார்கெட் 255, இப்போ 212 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரோ நிறுவனம். ஐசிஐசிஐ லொம்பார்ட் Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. சிட்டி தொடர்ந்து செல் ரெக்கமெண்டேஷன் ஆனால் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1735, புது டார்கெட் 1755. இன்றைக்கி ஒரு பெரிய வீழ்ச்சி ஐசிஐசிஐ லொம்பார்ட் பார்த்துருக்காங்க இன்ட்ராடேல. இந்த வீடியோ சேர தருணத்தில் 1620 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1920 ரூபாய். மெக்வரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2430 ரூபாய். டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு கலக்கி இருக்கிறாங்க. 8% அதிகரித்தது. காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு மொபைல் மேனுஃபேக்சரிங் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். டிக்சன் டெக்னாலஜிஸ் அதனால் நேரடியாக பயன்பெற இருக்கிறாங்க. 8% அதிகரித்தது. அதே போல் ஆம்பர் என்டர்பிரைசஸும் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மெக்வரி அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. எம்வி ஃபோட்டோ வோல்டாய்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 360 ரூபாய், புது டார்கெட் 400 ரூபாய். இப்போ 367 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எம்வி ஃபோட்டோ வோல்டாயிக். ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3065, இப்போ 2600 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. பெர்ன்ஸ்டைன் தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3030 ரூபாய். கோடெக் செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையிலிருந்து ஆட் ஆக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3000 ரூபாய். சிட்டி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2800, புது டார்கெட் 2900 ரூபாய். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு. சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் ஆனால் டார்கெட் ப்ரைஸையும் உயர்த்தி இருக்கிறாங்க. 885லேருந்து 945 உயர்த்தி இருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 670, இப்போ 506 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். பெர்ன்ஸ்டைன் தொடர்ந்து மார்க்கெட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 680 ரூபாய். மெக்வரி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 700 ரூபாய். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் ரேட்டிங்ஸ் இது Q1 ரிசல்ட்டுக்கு பிறகு. சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 950, புது டார்கெட் 990 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 745, புது டார்கெட் 730 ரூபாய். பெர்ன்ஸ்டைன் தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் டார்கெட் 810, மெக்வரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 860 ரூபாய். Z5 மீது அரசு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி வெளியாகி இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா சென்சார் சர்டிஃபிகேஷன் வாங்கியதற்கு பிறகு தான் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விதிகளை அரசு கொண்டு வர இருக்கிறாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. Z5 ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது சென்சரே ஆகலைங்க. அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது தேசிய பாதுகாப்பு கருதி அதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அரசு. இப்போ Z5 மீது அவங்க நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு படத்தை இப்போ நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாலும் சென்சார் போர்ட் சர்டிஃபிகேஷன் கட்டாயம் அப்படின்ற விதியை கொண்டு வர இருக்கிறாங்கன்ற செய்தி எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்குறாங்க.
ஐடிபிஐ பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. அரசு மறுபடியும் அவங்களுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து மீட்டிங்ஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக் அவங்களது எல்ஐசியுடைய ஸ்டேக் கிட்டத்தட்ட 60% ஸ்டேக் இரண்டும் சேர்த்து விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ஸை மறுபடியும் துவங்கி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஃபேர்ஃபேக்ஸ் ஹோல்டிங்ஸ் தான் வாங்குவதற்கான அந்த போட்டியில் முன்னணியில் இருக்கிறாங்கன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்ல என்ன செய்தி கொடுத்துருக்காங்க, இது $5.5 பில்லியன் டீலாக இருக்கலாம். ஃபேர்ஃபேக்ஸ் ஹோல்டிங்ஸ் கனடா நிறுவனம் அவங்க ஐடிபிஐ பேங்கை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நடந்துச்சு அப்படின்னா, இந்த தொகைக்கு நடந்துச்சு அப்படின்னா, இது ஒரு பெரிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பிக்கஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் பேங்க்ல அப்படின்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வெளியாயிருக்கு. அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 5.5% ஜூன் மாதத்தில். மே மாதத்துடன் ஒப்பிடும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இருந்திருக்கு மே மாதத்தில். ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சிருக்கு. மே மாதத்தில் 5.6% இருந்தது. 5.9% ஜூனில் அதிகரிச்சிருக்கு. மென் அன்எம்ப்ளாய்மெண்ட் கீழே போயிருக்கு. மே மாதத்தில் 5.4%, ஜூன் மாதத்தில் 5.3%. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.